அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி தலைவர் பவுன் குணசேகர். இந்த காணொலியில் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அனைத்து சமூகங்கள் விடுதலைக்காக சாதி ஒழிப்பே மனிதனுடைய விடுதலை என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்த நினைவு நாளில் உங்களை அனைவரையும் வணங்குகிறேன். அண்ணல் அம்பேத்கர் இதய தெய்வம் அவர்களை இந்த நாளில் நான் வணங்குகிறேன். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை சித்திரவதை செய்து அடிமைப்படுத்தி வாழ்ந்தான் ஒரு காலத்தில். ஆனால் அதற்கு பின்னாளில் இந்தியாவில் மனிதர்களை சித்திரவதை செய்து அடிமையாக்கினார்கள். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் பயின்று இந்தியாவிற்கு அந்த சட்டத்தை தலைமையேற்று அந்த சட்டத்தை வகுத்து வழிநடத்தி இந்தியாவில் வாழும் அனைத்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அத்தனை மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று இந்தியாவிற்கு சட்டத்தை வகுத்து தந்த எங்கள் தெய்வத்தை இன்று நான் வணங்குகிறேன், தலை வணங்குகிறேன். அவர் சொன்னார், என்னுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எவன் ஒருவன் இந்த ஆட்சி பொறுப்பையோ பதவியையோ அரசியல் பதவியையோ அரசு பதவியை பெற்றீர்கள் என்றால் அதை நீ மட்டும் வாழக்கூடாது, உன்னை சார்ந்தவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை, சட்டத்தை வழிகாட்டி மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை ஒருவன் கூட இன்று செய்வதில்லை என்று இந்த நேரத்தில் அவர் நினைவு நாளில் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது அவர் நினைவு நாளில் உறுதியேற்போம். நீங்கள் அவர் இடஒதுக்கீட்டின் கொடுத்ததனால் பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய பெருந்தலைவர், இப்படி எண்ணற்ற பதவிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அரசு உயர் பதவிகளில் நீங்கள் இன்று வாழ்கிறீர்கள். ஆகவே உங்கள் சுகத்தை மட்டும் பார்க்காமல் இந்த சமூகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நலிந்த ஏழைகளுக்கு, வீடு இல்லாத பிளாட்ஃபார்மில் வாழ்கிற மக்களுக்கும் அந்த சட்டத்தின் மூலமாக, உங்கள் பதவியின் மூலமாக அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் பணிவோடு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் கண் விழித்து சாதி கொடுமைகள் நிறைந்த காலத்தில் குளத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது, குதிரை வண்டியில் ஏறக்கூடாது என்று தள்ளிவிட்ட காலங்களில் அவர் பற்ற இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அதையெல்லாம் நினைத்துதான் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அடிமைகளாக வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டையும் சட்டத்தையும் வகுத்து கொடுத்தார் என்றதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், இந்த உலகம் உள்ளவரை அவர் புகழ் இருக்கும். அதே போல இன்று மசூதியை இடித்த நாள், கரசியமை நாள். ஜனநாயக நாட்டில் ஒரு வகுப்பினர் மட்டும், ஒரு மதத்தினர் மட்டும் வாழும் என்ற சித்தாந்தத்தை உடைத்தெறிய வேண்டும். எல்லோரும் சபதம் ஏற்க வேண்டும். அவர்கள் அந்த நோக்கத்தோடு ஆட்சிக்கு வந்து அவர்கள் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டு அத்தனை மதத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிலையாக இந்த ஆட்சியை செய்ய வேண்டுமானால் அனைத்து மதத்தினரையும் மதிக்க வேண்டும், அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும். அனைவருக்கும் உள்ள நாடு இது, ஜனநாயக நாடு. எல்லோரும், எல்லா மதத்தினரும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை மாற்றிக்கொண்டால் ஆட்சி நிலைக்கும். நீங்கள் இந்த நாட்டில், இந்திய நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து வாழலாம். எங்களுக்கு ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் நல்லிணக்கத்தோடு, சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மதவெறியோ இனவெறியோ உள்ளவர்கள் அல்ல நான். ஆனால் நீங்கள்
மதவெறியையும் இனவெறியையும் தூண்டாமல் இந்த கோயில் இவனுக்கு தான் சொந்தம், அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம், இங்கே தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம், அங்கே தான் தீபம் ஏற்றுவோம் என்று கலவரத்தை தூண்டி வன்முறையை தூண்டாதீர்கள். அம்பேத்கர் நினைவு நாளில், மசூதி கரசேவை நாளில் இன்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ராமர் கோயிலில் கொடியேற்றுகிறார் பிரதமர். என்ன நீங்கள் பொதுமக்களுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பிரதமரா, இல்லை ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் நீங்கள் தலைவரா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மட்டும் இருந்து நீங்கள் மசூதியில் போய் நீங்கள் ராமர் கோயில் கொடியேற்றுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் உள்ளதுதான், நாங்களும் இந்துதான். ஆகவே ராமர் கோயிலில் நான் கொடியேற்றுகிறேன் என்றால் அது ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மக்களுடைய மனதில் நஞ்சை வளர்க்கிறீர்கள் என்று இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஐயா நினைவு நாளில் அம்பேத்கர் அனைத்து மக்களும் வாழ வேண்டும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் எல்லா சலுகையும் கிடைக்க வேண்டும் என்று அயராது சட்டம் என்று பெற்றுத்தந்த சட்டத்தை நீங்கள் மடைமாற்றம் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். அது என்றும் உங்களுக்கு ஆபத்தாகும், என்றும் உங்களுக்கு பாதிப்பாகும். உலகத்திலேயே தமிழனுடைய நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய இதயம், எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எவனுக்கும் வராது என்பதை நான் மிகவும் ஒரு அங்கீகாரத்தோடு, நான் ஒரு அகங்காரத்தோடு, ஒரு பெருமையோடு இந்த நேரத்தில் நான் எங்கள் ஐயா நினைவு நாளில் நான் பதிவு செய்கிறேன். ஜனநாயக நாட்டில் மதம், மொழி, இனம் அப்பால் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஒருவனுக்கு வந்தால்தான் நீ மனிதனாக வாழ முடியும். நீ மனிதன். விலங்கு என்று விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? விலங்கு என்றால் ஒருவனை அழித்து ஒருவர் வாழ வேண்டும், அதுதான் விலங்கினுடைய குணம். ஆனால் மனிதனுடைய குணம் பகுத்தறிவு உள்ள மனிதன், பண்பட்ட உள்ள மனிதன், அனைவரும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் உங்களுக்கு வர வேண்டும். யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆளுங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அனைத்து மக்களும் அமைதியாக வாழ வேண்டும், வன்முறையின்றி வாழ வேண்டும். மதக்கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரம் இருக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் நான் எங்கள் ஐயாவுடைய நினைவு நாளில் வணங்கி நெஞ்சார விடைபெறுகிறேன். வணக்கம்.